பெரிய கேப்பச்சினோ நம்ம 2 பேர் தான் இருக்கோம். என்ன அண்ணா வராடா அண்ணன் வந்தோட ஆர்டர் பண்ணிக்கிறான்டா. இப்போ என்ன ஆகுதுன்னா காஃபி வந்து மேஜில் இருக்க அண்ணன் வந்து மேஜில் இருப்பாங்க. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. எப்படா இருக்கீங்க? ஆமாம் உன்ட்ட குகேஷ் நான் என்ன ஆகிட்டான் வைத்திரி அவனை வெற்றி மட்டும் பேசுறது வண்டிக்கு மணி ஏன்டா என்னாச்சு? இவன் பேர் சேகர். இங்கே நடக்கிற எல்லா நேரத்துக்கும் காரணம். இவன் ரைட் லெஃப்ட் ஹேண்டு ராக்கா பாண்டி. இதில் ஸ்கூல் பசங்க வேறு. அண்ணே எனக்கு ஸ்கூல் படிக்கவே பிடிக்கலண்ணே. உங்கள் கீழே என்னை சேர்த்துக்கிறீங்கண்ணே. அண்ணே உங்களுக்கு கீழே எனக்கு வேலை கொடுங்கண்ணே. நான் நீங்கள் என்ன யார் அடி சொன்னாலும் நான் போய் ரெடி பண்ணேன். இது மட்டும் இல்லாமல் இவன் அசிங்கமான படத்தை ரீட் பண்ணி காசு வேறு கேட்பான். என்ன பண்ணுறது? நீங்கள் தானே ஏதாச்சும் பண்ணோம். நானும் எந்த ஒரு பிரச்சனையும் வேணான்னு இருக்கேன். ஏதோ மனசு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் இளையராஜா பாட்டை கேட்டு விட்டு அப்படியே நம்ம மனசை கொஞ்சம் தேர்த்திக்குவேன். அந்த மாதிரி இருக்க எனக்கு இவ்வளோ பிரச்சனையை சொல்லி நீங்கள் தான் தீக்கணும்னு வந்து என்கிட்ட சொல்கிற பாரு, அதான் எனக்கு நினச்சாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. காஃபியை குடி. பிரச்சனை வேணான்னு போகிறவங்கள்ட்ட பிரச்சனை இன்றைக்கி தேடி வரும். அன்றைக்கி வந்து அந்த ஃபோன் கால் அப்படி தான். எங்கே அவன்? இங்கே தானே இருக்கான். என்னடா பிரச்சனை எனக்கு? தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ஹலோ ஹலோ நண்பா, நலமா? யார் நீங்கள்? நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனால் நீ யாருன்னு எனக்கு தெரியும். அதுவும் நல்லதுக்கு தான். வாட்ஸ்அப் ஒரு பிக்சர் வந்துருக்கு, அதை போய் பாரு. 2 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணுறேன். யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? பார்த்தியா உன் பொல்லான படத்தை? ரொம்ப இல்லை, 10,000 வெள்ளி கூட அதை ஃபோட்டோவை டிலீட் பண்ணிடுறேன். இல்லை நெட்டில் போடுவேன். போட்டால் அதில் எனக்கு 10,000 வெள்ளி கிடைக்கும். எவ்வளவு கேட்டாங்க? 10,000. 10,000? சரி, என்ன பண்ண போகிறேன்? நான் தற்கொலை பண்ணிக்கலாம் போனேன். சாவறத கூட நிம்மதியாக சாப்பிட மாட்டேறீங்க. டீ முட்டாள் மாதிரி பேசாதறான். விடு, நான் பார்த்துக்கிறேன். நீங்களா? நான் வேணாம், உங்களுக்கு பிரச்சனை பிடிக்காது. எனக்கு பிரச்சனைலாம் பிடிக்காது, ஆனால் எனக்கு பிடிச்சவங்களுக்கு பிரச்சனைனா எனக்கு அறவே பிடிக்காது. எதுக்கோ தயார், எதுக்கோ தயார். எங்கடா 2 நாள் பாண்டியை காணோம்? தெரில, இந்த இடத்துல ஆளையே காணோம் 2 நாளாக. புகழ்கிட்ட வர காசை வர வாங்கணும். அதெல்லாம் கேட்குற விதத்தில் கேட்டு அடித்து வாங்கினா ரைட்டாக வரும். என்னை யாரோ கவர்ச்சி நினைக்க கூட எடிட் பண்ணி ஃபோட்டோ போட்டுருக்காங்கண்ணே. ஏய், நான் ஒன்றுமே போடாமல் யாரோ நம்ம கிட்ட விளாட்றானுங்கண்ணா. யாரா இருக்கும்? யாரா அவன்? ஃபோன் வருங்க. ஹலோ அண்ணே, ஹலோ, யாரு? யாரா நீ? நான் யாருன்னு உனக்கு தெரியணும் தேவையில்ல, ஆனால் நீ யாருன்னு எனக்கு தெரியும். அதுவும் நல்லதுக்கு தான். நான் தெரிஞ்சுக்கலாம், சும்மா தலையை தூக்கிப்பார். நீ தானே அது? நான் வேணும். ஒரு 10,000 தான். 10,000?
10,000 தான். 10,000 கொடுத்தா ஃபோட்டோலாம் டிலீட் பண்ணுவேன், இல்லைன்னா நெட்டில் போடுவோம். அங்கே ஒரு 10,000 காணும். எப்படி வசதி? என்ன ப்ரோ இங்கே கேட்ட மாதிரி இருக்கா? இதெல்லாம் புகழ்கிட்ட சொன்னது தான். அவன்கிட்ட சொன்னால் 10,000 தான், உனக்கு சொன்னால் 10,000மா? உனக்கு வந்து ரத்த மத்தவங்க வந்து தக்காளி சட்னியா? சரி, இதுக்கு மேலே நீ புகழ்கிட்ட மட்டும் வாழாடுன்னு வச்சுக்கியேன். உன் ஃபோட்டோ நான் நெட்டில் போட்டுக்கிறேன். நீ புகழ்கிட்ட மட்டும் இல்லை, எவனாச்சும் காசு கேட்டு பாரு. இப்போ நீ கூட்டிகிட்டு இருந்த ராகா அவனை கை வச்சிட்டானுங்கண்டா. யாருடா? இதோ இந்த காடி ஓட்டிட்டு வருவாங்கடா. நம்ம 2 பேரும் போதுமாடா? போதும்டா. நான் என்ன மாதிரி ஆள் தெரியுமாடா? எடுத்து அடிச்சேன்னா மண்டை உடச்சிக்கோண்டா. அவனா பேரு? டேய் அவனே தான்டா. ஓட டேய், ஏன்டா ராக்கா மேலே கை வச்சியா? என் பிரச்சனை தெரியா? சாரி யாரு? டேய் நான் ராக்கா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா, நான் லெஃப்ட் ஹேண்டு. நீ ஒன்றால் என்னடா பண்ண முடியும்? நீ கண்ணாடி ஜோக் ஆகிடுங்களா? இருக்கா? இவனை என்ன பண்ணலாம்? சல்லியா நொறுக்கிட்டான், நம்ம ராஜ்யத்தையே உடச்சிட்டான். போடு இப்போ பையனை இப்பயே வர சொல்லு. வாங்கடா பையனுக்கு எங்கடா? ஏன் வர மாட்டானுங்க? கோ. எந்திரி. எத்தனை வயசு? என்ன பண்ணிக்கிருக்க? இந்த ஸ்கூலுக்கு போகிற பழக்கம் இல்லையா? அதை விட்டுட்டு இந்த அடிக்கிறான்னு வந்துக்கிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் படித்தா தானே உனக்கு சோறு கிடைக்கும். இப்போ படிக்காம நீ எப்போ படிக்க போகிற? இந்த ஸ்பானை நீ ஒழுங்காக பிடிச்சதான் உனக்கு எப்பயும் ஒரு கைத்தொழில் கிடச்சிருக்கும். அதை விட்டு அடிக்கிறான்னு வந்துக்கிட்டு இதுக்கு மேலே அவனுக்கு கூட பார்த்தேன், இதாலேயே நான் அவனை அடிப்பேன். போ. ஏய் எங்கே போகிற? கண்ணாடியை போடு. அவன்கிட்ட எதுவும் இருக்குண்ணே, அவன் சொல்கிறது எல்லாம் கேட்குறாங்கண்ணே. யாரும் எதுவுமே வரமாட்டாங்களா? நானும் எதுவுமே வரலண்ணே. நம்ம பையனுக்கு மேலே கைச்சிட்டான்டா. அவன் என்னச்சும் பண்ணணும்டா. ஏய் உண்மையாவா? அந்த அண்ணன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நீ ஏன்டா அவங்க மாட்டி விட்ட? எனக்கு வேறு வழி தெரியலடா, என்னடா பண்ணுறது? அவசரத்துக்கு 10,000 கடன் வாங்கிட்டேன். வேறு வழி இல்லை, யாராச்சும் கோத்துலான்னு பார்த்துருந்தேன். அவங்க அப்போ தான் வந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா நல்லவங்களாம் தெரிஞ்சாங்க. எனக்கு வேறு வழி இல்லாமல் அவங்களை கோத்துல எடுத்தாச்சு. இருந்தாலும் தப்பு இல்லையா? இப்போ எப்படியாச்சும் 2க்காவது நடந்துருக்கோம். ஒன்று சேகருக்கும் அவங்களுக்கும் மாட்டி 2 பேருக்கும் திட்டிக்கணும். இல்லை சேகர் ஒன்று அவனை கொண்டிருப்பா, இல்லை இவங்க சேகர் கொண்டிருப்பாங்க. செத்ததுக்கப்புறம் தான் அவங்க அவதாரமும் ஒன்று. இந்நேரம் அவங்க செத்துட்டு எடுப்பாங்க. என்னடா செத்துருப்பாங்களா? மாட்டான். அவர்கிட்ட ஆர்டர் பண்ண தண்ணி கூட ஆகிருக்காது, அதுக்கிட்டே செத்துருப்பாங்க. என்னடா சொல்ற? முன்னாடி பாரு. என்னடா கையில் என்ன கத்தி? என்ன குத்தணுமா? வா வந்து குத்து. உனக்கு எனக்கு என்னடா பிரச்சனை? இருந்த பையனையும் வாட்டிட்டீங்க, வர வேண்டிய காசையும் தடுத்துட்டீங்க. இப்போ எங்கள் அண்ணனுக்கு யார் பதில் சொல்றது? அண்ணனா? அது யாரு? பேர் என்ன? இது வரைக்கும் அட்லீஸ்ட் பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் பார்த்தது இல்லைண்ணே. கொலெக்ஷன் வரும், காசை கொலெக்ட் பண்ணி அக்கௌண்ட்டில் போடுவோம், அவ்வளோதான். ஏதோ எங்களுக்கு காசு நல்லா கிடைக்கிற வச்சு நாங்கள் இந்த வேலையை எடுத்து செய்கிறோம். யாருக்கு செய்கிறோம், எதுக்கு செய்கிறோன்னு தெரியாமல் செஞ்சுக்கிட்டு தாண்டா பல கெட்ட வேலைக்கு போய்க்கிறீங்க. யாருக்கு எதுக்கு செய்கிறோன்னு உங்களுக்கே தெரியல. அப்புறம் எதுக்கு இது தேவையில்லாமல் அப்பாவிங்கள்ட்ட காசை வேற பிடிங்கிருக்கீங்க. அப்படி தான் இந்த புகழ்த்தையும், அதனால தான் நான் உள்ளுக்கு வந்தேன். அவங்ககிட்ட நாங்கள் கடன் வாங்குறோம், காசு கொடுக்குறோம். கடனா? புகழ் தான் என்கிட்ட கடன் 10,000 வாங்கடா. அதை கேட்க போய் தான் நீங்கள் நடுவில் வந்து அவனை காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க.
இரு புகழ் உங்ககிட்ட 10,000 கடன் வாங்கினான். அப்போ அந்த நடுவில் அந்த எடிட்டிங்னா தெரியாதா? அப்போ புகழ் உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்கான். ஆமாம் நான் வாங்கிக்க, அதோட மெசேஜ் கூட பாருங்க. அப்போ அண்ணாத்த என்கிட்ட ஜிக்ஸாக் லட்டுலாட்டுக்கு. இப்போ உங்களுக்கு புகழ்கிட்ட என்ன வேணும்? புகழ் எங்கே கடை தெரில, புகழை கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்களா? நான் தான் வரேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஆமாம் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். இவன் என்னோட முறைச்சிருக்கான். டேய் ஏதாச்சும் நான் வாய் வந்து சொல்லண்டா. வாய் பேச முடியாது. நம்மகிட்ட இருக்க பெரிய பிரச்சனை இருக்குமா, நம்மளை செஞ்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது தான். இதனால தான் நம்ம நிறைய பேர் நம்மளை ஏமாற்றிட்டானுங்க, செஞ்சு விட்டானுங்க சொல்லி நம்ம மறுபடியும் ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு மனவான்மையே வரல. உனக்கு ஒரு பிரச்சனை நான் இறங்கி எனக்கு கிடைச்ச ஒரு பிரச்சனையை முடிஞ்சிருக்கேன் பார்த்தியா, அதான் மன்னிக்கவே முடியாது. மன்னிச்சிருக்கேன். ஏன்டி ஏன் மன்னிப்பு கேட்குறேன்? அப்புறம் வேறு யாரும் கேட்டுங்க, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கு. அண்ணன் என்ன, தம்பி என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன, சொல்லடி எனக்கு பதில். உனக்கு யாரும் தெரியுமா? காட்டு நடந்துக்கிறானுங்க, நீயும் அவனுக்குள்ள சேர்த்துக்கிட்டு நம்பி நம்பி வெம்பி வெம்பி கெட்டு போயிட்டானுங்க, இப்படி போயிட்டானுங்க, வீணா போயிட்டான்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்படி போகாத, சரியான வழியில போன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போறது ரொம்ப ஈஸி. ஆனா அவங்க உங்களோட சேர்ந்து வாழ்ந்து இதான் அவங்க பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பிறக்கும் போது யாரும் கெட்டவங்களா பிறக்கிறது இல்லை, எல்லாம் நல்லவங்களா தான் பிறக்கிறாங்க. ஆனா நல்லவங்க கெட்டவங்களா மாறும்போது ஏன் கெட்டவங்க நல்லவங்களா மாறக்கூடாது? நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்களை நம்மளே ஒதுக்கி வச்சுட்டோன்னா வேற யார் வந்து கை தூக்குவா? யோசி நண்பா. இப்போ ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கு. அந்த கூட்டக்காலம் சேர்ந்து வாழ்ந்து வளர்ந்து வந்தவங்க தான் நான் கண்டிக்கு என்னைக்கு நாங்களாம் மனுஷனாக தெரியுமோ அன்றைக்கி வந்து என்கிட்ட பேசு. இப்போ நான் காசுறேன், நல்ல வண்டியாக மாற்றிக்கலாம் கையடி.